மக்களே வணக்கம். 40க்கு 40 எடுத்தும் அதிகாரம் தங்கள் கைக்கு வரவில்லையே. இண்டி கூட்டணிக்காரங்களை டெல்லி திண்ணையில் திருவோடு ஏந்த வச்சுட்டானே. 400 சீட் எடுக்காவிட்டாலும் இந்தி கூட்டணியின் இந்த கதறல் கேட்டுக்கொண்டுதான் இருக்கும். இந்தியாவை காப்போம்னு அறிவிச்சுக்கிட்டு டெல்லியில் போய் மோடி கிட்ட தலையை சொரிஞ்சுக்கிட்டு நிற்க வச்சுட்டானே. இனி மழை நிவாரண நிதிக்கு டெல்லிக்கு போய் தான் காவடி எடுக்கணும். விளங்கிடும். மோடி 350 சீட்டுக்கு மேலே ஜெயிப்பார்னு பிஜேபியை விட இந்தி கூட்டணிக்காரங்க தான் ரொம்ப எதிர்பார்த்தாங்க போல இருக்கு. ரொம்பவே ஏமாந்து போயிட்டாங்க. அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்காததால் மோடி பதவி விலக வேண்டும் என்று கூறுகிறார்கள். அவரும் அதை ஏற்று பதவி விலக சம்மதித்து விட்டார். பதவியை ராஜினாமா செய்தாதானே அடுத்த பிரதமராக பதவி ஏற்க முடியும். எதிர்கட்சிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டாமா? இவ்வளவு ஆசையோடு கேட்கும்போது அதை கூட செய்யக்கூடாதா? பாவம் ஜெயராம் ரமேஷ் பிரதமர் பதவி விலகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. புதிய பிரதமர் பதவி ஏற்பதை பார்க்க அவருக்கு ரொம்ப ஆசை. அப்படியே செஞ்சு விடுவோம். இப்போ என்ன கட்டு போச்சு? கர்நாடகாவில் ஆளுங்கட்சியாக இருந்தும் மக்களுடைய வெறுப்பினால் அதிக சீட்டை காங்கிரஸ் ஜெயிக்க முடியவில்லை. ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டியின் தங்கை ஒய்எஸ் ஷர்மிளாவை கொண்டு வந்தும் காங்கிரஸ் ஒரு புள்ளையும் அங்கே பிடுங்க முடியவில்லையே. அவரே தேர்தலில் தோத்து போனாரு. இந்த கேவலத்தை வெளியே சொல்ல முடியுமா? டெல்லியில் கூட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கூட கட்டி பிடிச்சி அள வச்சுட்டானே இந்த மோடி. தெலுங்கானாவிலும் 8க்கு மேலே 8 போட்டு லைசன்ஸ் வாங்க முடியல. காங்கிரஸுக்கு இந்தியா பூராவும் 99 தான் வந்திருக்கு. 9 அவங்க ராசியான நம்பராச்ச. இண்டி கூட்டணி கட்சிகள் அத்தனையும் சேர்ந்து கூட பிஜேபி வாங்கின சீட்டு எண்ணிக்கையை தொட முடியல. இதுதான் இண்டியின் பலமான கூட்டணி. இனி எத்தனை கட்சிகள் இண்டி கூட்டணியில் இருந்து பிச்சுக்கிட்டு போகுதோ தெரியல. 5 வருடம் வரைக்கும் பொறுமையாக அங்கே இருக்க முடியுமா ஒருத்தனால, ஒரு கட்சியால? சத்தீஸ்கரில் அடிக்கடி வரும் நிலச்சரிவு இப்ப காங்கிரஸ் கட்சியும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. குஜராத்தில் சொல்லிக்கிற மாதிரி காங்கிரஸுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரே சீட்டு தான். வெஸ்ட் பெங்கால்ல ஆல்மோஸ்ட் காங்கிரஸுக்கு சமாதி எழுப்பிட்டாங்க. மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் வாஷ் அவுட் ஆகிவிட்டது. மகாராஷ்டிரா, கேரளா, உத்தரப்பிரதேசம் மட்டும்தான் இந்தி கூட்டணி சொல்லிக்கிற மாதிரி சீட்டுகளை அங்கே ஜெயிச்சிருக்கு. அவங்க மானத்தை காப்பாற்றி இருக்கு. நியாயமாக பார்த்தா 30 கட்சி இண்டி கூட்டணி தான் தங்களால் எதையுமே சாதிக்க முடியாததை நினச்சி, ஆட்சியை பிடிக்க முடியாமல் போனதை நினச்சி ராஜினாமா பண்ணணும். அவர்கள் செய்வார்களா? ஆந்திரா, ஒரிசாவில் பிஜேபி மாதிரி உங்களால் ஜெயிக்க முடியலையே, அதை நினச்சி நீங்கள் பதவி விலக மாட்டீங்களா? மோடி பதவி ஏற்று 100 நாள் திட்டத்தை செயல்படுத்துவார். அதில் என்னென்ன செய்ய போகிறார் என்று நினைத்து பயப்பட வேண்டாம். கன்னியாகுமரியில் அவர் செய்த தியானம் அவரை காப்பாற்றி இருக்கிறது. இப்போது காங்கிரஸை முன்பு மக்கள் தூக்கி எறிந்ததை போல ஒரே அடியா அவரை இன்னும் தூக்கி எறியவில்லை. அதை நீங்க கவனிக்க தவறிவிட்டீர்களே. ஜம்மு காஷ்மீரிலும் கேரளாவிலும் பிஜேபி கால் பதித்தது யார் கண்ணுக்கும் இப்போது தெரியவில்லை. பணத்தால் திமுக வென்றதை நினைத்து யாருக்கும் இப்ப கவலை இல்லை. 30 கட்சிகளும் முக்கி 232 தான் எடுக்க முடிந்தது. காங்கிரஸால் ஒரு செஞ்சுரி கூட அடிக்க முடியவில்லை. சிறந்த எதிர்கட்சியா செயல்படணும்னு மக்கள் இந்தி கூட்டணிக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அதைத்தான் காட்டுகிறது. நீங்கள் இந்தியாவை ஆளுவதற்கு தகுதியான கட்சி அல்ல என்று அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அந்த தகுதி வரும்போது நாங்களே உங்களை கூப்பிட்டு நாக்காடியில் உட்கார வைப்போம் என்று சொல்லாமல் சொல்லி அடிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்டுவிட்ட பின்னடைவால் ஒட்டுமொத்தமாக மோடியை குறை சொல்லுகிறார்கள். ராமர் கோயில் கட்டிய மோடியை ராமர் காப்பாற்றி விட்டு எதிர்கட்சிகளை 5 வருட வனவாசத்துக்கு அனுப்பிவிட்டார். அது இன்னும் அவர்களுக்கு புரியவில்லை. 10 ஆண்டு காலமாக நான் செய்த அந்த பணிகளை செவ்வனே இனி செய்வேன் என்று மோடி கூறியதும் இவர்களுக்கு சிபிஐ, இடி, என்ஐஏ தான் ஞாபகத்துக்கு வந்தால் அதற்கு மோடியா பொறுப்பேற்க முடியும்? மோடி 3வது முறை ஆட்சிக்கு வரமாட்டார் என்று நினைத்தது நடக்கவில்லை. இனி 4வது முறை ஆட்சிக்கு வந்து நேருவின் சாதனையை முறியடித்தால் தான் அடங்குவார்கள் போல. அவரது இலக்கே 2047 இந்தியா வல்லரசு ஆகணும் என்பதுதான். உங்களை மாதிரி இந்தியாவை சுரண்டணும் என்பதல்ல. ஒரிசாவில் காங்கிரஸ் பிஜு பட்நாயக்கை வீழ்த்த முடியாது என்று ஒதுங்கிவிட்டது. ஆனால் மோடி அதை சாதித்து காட்டினார். அங்கு பிஜேபி ஆட்சி அமைக்கிறது. One more feather to the BJP saffron cap.
குஜராத்தில் 25 சீட்டும், கர்நாடகாவில் 19 சீட்டும், ஆந்திராவில் 19 சீட்டும், டெல்லியில் 7 சீட்டும், அருணாச்சலத்தில் 2 சீட்டு, ஹிமாச்சல பிரதேசத்தில் 4 சீட்டு, சண்டிகாரில் 1 என்று பிஜேபி சீட்டுகளை வாரி குவித்ததெல்லாம் மோடியின் சாதனை இல்லையாம். அவர்கள் ஜெயித்ததற்கு காரணம் அவர்கள் ஏற்கனவே கூறியபடி இவிஎம் மிஷினில் ஹேக்கிங் செய்துதான் ஜெயித்திருக்கிறார்கள் போல. ஹேக்கிங் தான் பண்ண முடியுமே, அவங்களே சொல்றாங்களே. அதையாவது ஒழுங்கா பண்ணி இருந்தா அப்சல்யூட் மெஜாரிட்டியில ஜெயித்து இருக்கலாம். அதுலயும் அறகுறை. இந்தி கூட்டணி அதையும் செங்கோட்டையை கோட்டை விட்டு விட்டார்கள். இவிஎம் மிஷினில் எப்படி குளறுபடி செய்யலாம் என்று திமுகவை கேட்டா சொல்லி தர போறாங்க. நீங்க அதை ஒழுங்கா கேட்டிருக்கணும்ல. 10 ஆண்டுகள் ஆட்சி பிடித்திருந்ததால் மக்கள் இன்னும் கூட 5 ஆண்டுகள் ஆண்டு விட்டு போங்கள் என்று மக்களே சொல்லும் போது அதை நிராகரிக்க முடியுமா? பிஜேபி தனியாக ஜெயித்த தொகுதி எண்ணிக்கையை கூட இவர்களால் கூட்டாக சேர்ந்து ஜெயிக்க முடியவில்லை. இவர்களெல்லாம் அரசியல் பேசுகிறார்கள். இந்தி கூட்டணியில் வாழ்த்து தெரிவிக்க வேண்டுமானால் அது திமுகவுக்கும் சமாஜ்வாடி கட்சிக்கும் தான் தெரிவிக்க வேண்டும். இவர்கள் இல்லை என்றால் இந்தி கூட்டணியே இல்லை. இவர்கள் இல்லை என்றால் இந்தி கூட்டணி இந்த 232 கூட ஜெயித்திருக்க முடியாது. 60 வருடங்களாக கிராமப்புறங்களுக்கு குடிநீர் குடிக்க முடியாமல் இருந்ததை மாற்றி 12 கோடி குடிநீர் இணைப்புகளை ஜல்ஜீவன் திட்டம் மூலம் மோடி கொண்டு போய் சேர்த்தது, சாதித்து காட்டியதெல்லாம் ஒரு மோடியின் சாதனை அல்ல அப்படின்னு இவங்க சொல்றாங்க. மத்தியில் ஆட்சி அமைத்தால் ஆட்டம் போடலாம் என்று நினைத்த 30 கட்சி கூட்டணிக்கு பெரிய சம்மட்டி அடி கிடைத்துள்ளது. கதறத்தானே செய்வார்கள். 40 தொகுதியையும் ஜெயித்த பெருமையை 5 வருடம் பேசிக்கொண்டு தெரிய வேண்டியதுதான். வேற வழியே இல்லை திமுகவுக்கு. காசு வாங்கி கொண்டு மக்கள் வழங்கிய தீர்ப்புக்கு தலை வணங்கிதானே ஆக வேண்டும். கடந்த 5 வருடங்களாக திமுக டெல்லியில் என்ன சாதித்தார்களோ அதையே இன்னும் 5 வருடங்களுக்கு செய்ய வேண்டியதுதான். வேற வழி இல்லை. புதிய பாராளுமன்ற கேண்டீன் வேற அங்க தொடங்கப்பட்டுள்ளது. அது அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி தானே. இனி நேரம் போகாமல் ஆட்சி கவிழ்ப்புக்கு வேண்டிய தந்திரங்களை செய்வார்கள். குலத்தொழிலை மறக்க முடியாதே. செய்ய போகிற ரகசியங்களை வெளியே சொல்ல முடியுமா அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கேயே சொல்லி இருக்காரு. எங்களுடைய யுக்திகளை வெளியே சொல்ல முடியாது. மைனாரிட்டிகளின் கூட்டணி தோற்றதில் பலருக்கு சந்தோஷம்தான். ஆனால் அதை அவர்கள் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். மேஜிக் நம்பர் 272 சீட்டை கடந்த பின்பும் இவர்கள் கதறுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. இனி மோடியின் சாதனைகளை மக்கள் ரொம்பவே கவனிப்பார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகமே வியந்து கவனிக்கும். நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.